ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளிக்கு முறுக்கு தான் செய்ய போகிறேன். மொறுன்னு ருசியாக ஈஸியாக செய்யலாம். 2 கப் அளவுக்கு முறுக்கு மாவு வீட்டில் அரைச்சதுலேருந்து எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்ட பிறகு சூடான எண்ணெயை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு தடவை கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு திரும்ப கையால் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு பச்சை தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். பச்சை தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போது முறுக்கு உரலில் 3 கண் உள்ள அச்சு போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு 3/4 பாகம் மாவை நிரப்பிட்டு ஜாரணி அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தட்டு இருக்கும்ல, அதில் எண்ணெயை தடவி முறுக்கை பிழிஞ்சிக்கலாம். சூடான எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டு வேக வச்சு எண்ணெயில் உள்ள சலசலப்பு அலங்கணும் எடுத்துக்க வேண்டியதான். இதே போலவே எல்லா முறுக்குமே செஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ வெள்ளை உளுந்து, கொஞ்சமாக அரிசி, உளுந்தையும் அந்த கொஞ்சம் அரிசியையும் வறுத்து சேர்த்து தான் மாவு அரைச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.